ஆகவே இடையில் வந்த ஒவ்வொன்றும் அது இல்லாமலேயே அது போகும். அப்போ நம்ம பிறந்திருக்க இல்லாமல் இருந்து தான் வந்தோம். இல்லாமல் இருந்து வந்து ஒரு நாளத்தில் இறந்து தான் ஆகணும். நம்ம ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணப்படுக்கையிலே கடந்து கொண்டு இருக்கிற போது இருந்து கொண்டு இருக்கிற போது அவங்க மயக்கமாக இருக்கிறாங்க, தெளிகிறாங்க, மயக்கமாக இருக்கிறாங்க, தெளிகிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுகிட்டே என்ன சொல்கிறாங்க, வா ஹரபா, ஐயோ கை செய்தமே, நான் இவ்வளவு நாளாக மாப்பிள்ளையோடு இருந்தேன், மாப்பிள்ளையினுடைய முகத்தில் வந்து மரண வாடை வீசுது, அவர் இறந்துருவார், ஐயோ எனக்கு பிடிச்ச கை செய்தமேன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்முழிச்சு பார்க்குறாங்க. தன் மனைவி தேம்பி புலம்பி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன புலம்புறாங்க? என் கை சேதமே, என் நாசமே, என் கணவன் மூத்தாக போகிறாரு. அப்போ லேசாக தெளிவு வந்தது. தெளிவு வந்தவுடனே சொன்னாங்க, வலா தகூலி வாஹரபா பல் கூலி வாத்தரபா இன்னில அல்கி கதன் அல்ஹைபத முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வாஹரபா, நாசமே, கை செய்தவன் என்று கிடக்குறீங்க? வா தரபா, என் மாப்பிள்ளைக்கு கிடைத்த மகிழ்ச்சியே, என் மாப்பிள்ளைக்கு கிடைச்ச சந்தோஷமே, என் மாப்பிள்ளைக்கு கிடைச்ச வாழ்வே, என் மாப்பிள்ளைக்கு கிடைச்ச வளமே என்று சொல். என்ன, நான் மூத்தாயிருவேன். நாளை கபரில் கொண்டு வச்ச உடனே 2 பேர் வந்து நிற்பாங்க, மலக்குகள். மண் ரப்புக்கான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து யார் நிற்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியினுடைய ரிவாயத்துக்கள்ல அதிகம் ஒரே ஒரு ரிவாயத்தில் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உருவ படத்தை காமித்து கேட்கப்படும், மன்ஹாதர் ரஜுலு என்று. மற்ற எல்லா ரிவாயத்திலையும் 7 ரிவாயத்திலையும் அந்த கபரில் வந்து யார் நிற்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பாங்க. அப்போ மலக்கு கேட்பாரு, மன்ஹாதர் ரஜுலு, இந்த ஆளை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? உடனே பதில் சொல்லிடுவோம், இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் பதில் சொல்லிடுவோம். பதில் சொன்னால் அவர் சொல்லிட்டு போவார். என்ன சொல்வார்? நோமத்தல் அரூஸ், புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கும். இப்போ இதை நானும் புகாரில் நடத்தினேன். உடனே கல்யாணம் முடிக்காத பிள்ளைகள்கிட்ட நான் மாணவர்கள், அசரத்து புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குறது நான் எப்படி அசரத்து? அப்படி எனக்கு யாரும் இல்லை. அது ஒரு காலத்தில் முந்தி கல்யாணம் முடித்தது. ஏன்னா இளைஞர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், இப்போ உள்ள கல்யாணம் முடிக்கிறது அவங்கள்ட்ட வேணும்னா சொல்லுவாங்க புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குறதுன்ட்டு. ஏன் எவ்வளோ நாளாச்சு? இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. பெட்ரூமு, கண்ணாடி, பாத்ரூமு, விளக்குமாறு, வாரியல். அம்மா அடுத்த ரூமில் படுத்துருப்பா, நம்ம இன்னொரு ரூமில் படுத்துருக்கணும். புது மாப்பிள்ளை மாதிரியே இருக்கவும் செய்யாது. சரி, அந்த கரையை சொன்னால் அது வேறு விரிவாக போயிடும். அப்போ அந்த மலக்கு சொல்லுவார், நோமத்தல் அரூஸ், புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குண்டு போயிடுவார் இல்லையா? யார் வந்து நிற்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பாங்க. அப்போ அங்கே கேள்வி கேட்கப்படும். ஆனால் என்னால் பல் அல்கி கதன் அல்ஹைபத முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மோத்தா போனால் நாளைக்கு என் கபரில் வந்து ரசூலுல்லாஹ் நிற்பாங்க. நான் யாரை நேசித்தேனோ, யாரை நேசிக்கிறேனோ, நான் வாங்க சொல்லும் போதெல்லாம் என்னுடைய கையை விரலை நீட்டி அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நான் சொல்லி மகிழ்ந்தேனோ, அந்த ரசூலுல்லாஹ்வை நான் நாளைக்கு பார்க்க போகிறேன். நீ வாகனபா என்று சொல்லாத, வா தரபா என்று சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ மரணம் என்பது ஒரு பாலம் தான். உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அப்போ இங்கிலாண்டில் இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் இங்கிலாண்டுக்கு போக போகிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன், என் ஃபேமிலியில் உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த பிளேட் ஏறி போனால் தான் போய் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு பிளேட், இது மேலே போகாது, மண்ணுக்குள்ளே போகும். இந்த பிளேட் ஏறி யார் விசா குத்தணும்? இங்கே எம்பசிக்கெலாம் போக முடியாது. சையதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு விசா ஒரு குத்திட்டாருன்னா முடிஞ்சு. இந்த விமானம் மேலே போகாது, பூமியை நோக்கி போகும். பூமியை நோக்கி போனாதான் அங்கே ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியும். அல் மௌத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். மரணம் என்பது ஒரு பாலம். நீங்கள் யாரையெல்லாம் நேசித்தீர்களோ அங்கே அவர்களை காண செல்வதற்குரிய வழி அது அப்படின்னு சொன்னாங்க. வயசான நம்ம பாப்பா இறந்துட்டாங்க, பாப்பாவை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. உம்மா இறந்துட்டாங்க, உம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. நம்ம மீது பாசம் காட்டிய, நம்ம தட்டி கொடுத்து அன்றைய காலத்தில் கல்வி கொடுத்த நம்ம உஸ்தாத்மார்கள்லாம் போயிட்டாங்க, பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அதுக்கு விசா கிடைச்சா தான் போகும், நம்மளாக போக முடியாது. 2000 ஆண்டில் வந்து முடிஞ்சு 2001. அந்த 2001 வந்து பிபிசியில் ஒரு தகவல் போட்டான். என்ன தகவல் போட்டான்? இந்த 2000 ஆண்டுகளிலே நடந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு தகவல் போட்ட உடனே அது நானும் கேட்டேன். ஒரு வீட்டில் இருக்கும்போது அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நானும் கேட்டேன். என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஆசை இன்னையோட செத்துடணும், இன்னையோட
எப்படியாவது செத்துறணும், நம்ம பிழைக்கவே கூடாது, இந்த உலகத்தில் வாழவே கூடாது அப்படின்ட்டு விஷம் குடிச்சிட்டான். இன்னொரு கையில் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டான். ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று, ஒரு மரத்துக்கு மேலே ஏறி நின்று தூக்கு கயிறு போட்டுட்டான். அப்போ விஷமும் குடிச்சாச்சு. விஷம் குடிச்சு அது தூக்கில் தொங்குறான். தொங்கும்போது துப்பாக்கியில் அடித்தான், குண்டு பாஞ்சி எதில் பட்டுட்டு, கயிற்றுல பட்டுட்டு கீழே விழுந்தான். கீழே பார்த்தா கடல் நீர் எல்லாம் ஒரு இடத்துல தெப்ப மாதிரி தேங்கி நிற்கிது. விழுந்ததுலேயே இவனை அறியாமல் விழுந்த வேகத்திலேயே அவ்வளோ தண்ணியும் வயிற்றுக்குள்ளே போயிட்டு இவன் குடித்த விஷமெல்லாம் போயிட்டு அவன் பிழைச்சிட்டான். அப்போ சாவறதுக்கு அவன் 4 வழியை தேர்ந்தெடுத்தான். இனி இருக்கவே கூடாதுன்ட்டு. முடியாது, நம்மளா விரும்பினாலும் சாக முடியாது. தபாரக்கல்லதி பீதிகில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. அது இந்த அல்லாஹ் தபாரக்கல்லதி, அல்லாஹ் வலுப்பமாகிவிட்டான், அவனுடைய நன்மைகள் அதிகமாகிவிட்டது. எந்த நன்மை? அல்லது ஹலக்கல் மூத்தவல் ஹயாத்த, அவன்தான் ஹயாத்தையும் படைத்தான், அவன்தான் மரணத்தையும் படைத்தான். அவன் படைத்ததை செயல்படுத்தினால்தான் நாம் மரணிக்க கூட முடியும். அப்போ ஆகவே மரியாதைக்குரியவர்களே, மரணம் என்பது என்னல்ல, அழிவு அல்ல, இன்னொரு ஆக்கத்தினுடைய தொடர்ச்சி. அது எப்படி மாங்கொட்டையை நம்ம அல்லது தென்னை மரத்தை கீழே அந்த விதையை நடுறோம், நட்ட உடனே அந்த மரம் வெடிக்கணும், அந்த கொட்டை வெடிக்கணும், மாங்கொட்டை வெடிக்கணும், வெடித்து வந்தால் தான் அந்த கன்று வளரும். அப்போ மாங்கொட்டையினுடைய அழிவு, மாங்கொட்டையினுடைய அது வெடிக்கிறது அழிவு அல்ல, செடி வளரப்போகுது, இன்னொரு ஆக்கத்தினுடைய விளைவு. ஆனதுனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, ஹயாத்தையும் படைத்தான், மௌத்தையும் படைத்தான். அவை எல்லா அவுலியாக்களும் அவுலியாக்களாக மாறியது ஹயாத்தை அவர்கள் விரும்பவில்லை, மரணத்தை விரும்பினார்கள். அப்படின்னா நம்மளும் விரும்பக்கூடாது, துவா செய்யக்கூடாது. அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடலாம் துவா செய்யக்கூடாது. மரணத்தை விரும்புகிறார்கள் என்றால் மரணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதுதான் பரக்கத்து.